so long. We've been waiting for this time to begin. We ain't getting any older. உங்களுடைய வாழ்க்கையில மற்ற எந்த ஒன்றை போல அதிகம் பயன்படுத்துவது இதுதான் உங்கள் ஸ்மார்ட் போன். எங்கள பலருக்கு இது முதன்மை கமேரா உலகத்துடன் இணைக்கும் ஊடகம், பணிக்கான மையம், பொழுதுபோக்கு மையம் எல்லாம் ஒரு மெல்லிய கண்ணாடி மற்றும் இரும்பு துண்டில் சேர்ந்து கிடக்கிறது. இந்த சாதனம் நம் தினசரி நடப்புகள்ல எப்படி முக்கியமோ அதன் நீடிச்ச வாழ்க்கையை பற்றி நமக்கு அவ்வளவு சிந்திக்காதது ஆச்சரியம். நாம் இது போல சாதனங்களுக்கு நிறைய பணம் செலவிடுறோம். அவற்றை வாங்கிய நாள போல மென்மையாகவே இயங்கவிக்கதே இலக்கு. உங்கள் தொலைபேசியை பராமரிப்பது எந்த சமயம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சிக்கலான விஷயம் அல்ல. அது சில எளிமையான ஜானமிக்க பழக்கங்களை கட்டிக்கொள்ளுதல் தான். அதனால் பெரிய மாற்றம் வரும். அது ஏன் முக்கியம் என்று சொல்வதனால் முதலில் நல்ல பராமரிப்பு இருந்தா செலுத்தல் நன்றாக இருக்கும். அது வேகமாக உணரப்படும் பேட்டரி நாளில் நீண்ட நேரம் நிலைக்கும். மீதமுள்ள வேலைகளில் நம்பகமாக இருக்கும். செயல்திறனை தாண்டி சரியான பராமரிப்பு உங்கள் முதலீட்டை பாதுகாக்கும். பேட்டரி உங்க ஸ்மார்ட் போனின் உயிர் ரத்தம். அதை எப்படி நேயம் செய்வீங்கள் என்பது தினசரி பயன்படுத்தலுக்கும் மொத்த ஆயுளுக்கும் நேரடியா பாதிப்பு உண்டாக்கும். மிகப்பெரிய தவறான நம்பிக்கை ஒன்று, உங்கள் போனை சுழற்சி செய்து சிரமா வைத்து சிகரமா இறக்கி பூரணமாக 100% மீது ஆரம்பிக்க வேண்டும் என்று. பழைய நிக்கல் கேட்மியம் பேட்டரிகளுக்கு அது சரியானது. ஆனால் நம் காலத்தின் லித்தியம் ஷயன் பேட்டரிகளுக்கு அது தீங்கு தரும். பதிலா நோக்கம் எல்லா பகுதிகளை தவிர்ப்பதே. பேட்டரி சுமார் 80% வரை போகும்போது சார்ஜ் செய்து சுமார் 80% அடைந்தவுடன் நீக்கலாம் என முயற்சி செய்யுங்கள். இந்த ECT30 விதி செல்களின் மீது அழுத்தத்தை குறைச்சு நீண்ட கால ஆரோக்கியத்தை காக்க உதவும். மற்றொரு பொதுவான பழக்கம் இரவில் முழு நேரம் சார்ஜில் வைக்குவது. சிக்கல் இல்லை. நவீன பொங்கலில் ஓவர் சார்ஜ் தடுக்கும் அமைப்புகள் இருக்குது. ஆனா ஒவ்வொரு இரவிலும் 8 மணி நேரம் கப்ரசன்சி இருக்கும் போது சிறிய வெப்பம், மனசாண்மை, அழுத்தமும் உண்டாகும். ஒரு நல்ல பழக்கம் இரவில் சிறிது சார்ஜ் செய்து காலை அல்லது மாலை கொஞ்சம் சார்ஜ் செய்வது. சார்ஜில் இருக்கும் போது கேம்பியன் விளையாட்டுகள், வீடியோ ஸ்ட்ரீமிங் தொடவிடாதீர்கள். இதனால் வெப்பம் அதிகமாகும். வெப்பமே பேட்டரி நாயகன். எப்போது மற்றும் எப்படி சார்ஜ் செய்வீர்கள் என்பதில் சிறிது கவனம் செலுத்தினார் பேட்டரியின் பயன்பாட்டு தகுதி மாதங்கள் அல்லது ஆண்டுகள் சூழ்நீடிக்கலாம். உங்கள் போனின் பெரிய உடப்பத்து அச்சச்சுகள் என்னவென்றால், பரமகலம் கடின மேதைகள் பின்ளவில் வெழுதல் நிகழ்வுகள் நடக்கவே இருக்கும். ஒரு வெளிவு திரையை உடைச்சோ அல்லது படத்தை விளத்தோ செய்யலாம். அடிப்படை பாதுகாப்பு ஒரு நல்ல கேஸ். உங்கள் போனை 2 மடங்கு பெரியதாக்கும் கொடிச்ச கேஸ் தேவையில்லை. பல நிறுவனங்கள் ஸ்லிம் பாதுகாப்பு கேஸ்களை செய்கின்றன. அவை நன்றாக பாதுகாத்து அழகையும் காப்பாற்றும். சுற்றுப்புறம் உயர்ந்த ஓரம் கொண்ட கேஸ் முக்கியம். கேமரா சுற்றுப்புறம் உயர்ந்த ஓரம் கொண்ட கேஸ் முக்கியம். இது உங்க சாதனத்துக்கு ஒரு சின்ன மலிவு காப்பீடு மாதிரி. அடுத்த பாதுகாப்பு டெம்பர்டு கண்ணாடி ப்ரொடெக்டர். இது எனக்கு அவசியம். உயர்தர டெம்பர்டு கண்ணாடி திரைக்கு நெருங்கிய உண்வை தன் பயணிப்ப பாதிக்காது. வழுந்தால் உபரி கண்ணாடி தாக்கத்தை உறிஞ்சி கொண்டு உடைந்து உங்கள் மெருந்து திரையை காப்பாற்றும். $10 ப்ரொடெக்டர் மாற்றுவது பல திரை மாற்றங்களுக்கு விட சிறந்தது. அதை பொருத்தும் போது திரை முற்றிலும் சுத்தமாக இருக்க வேண்டும். காற்று புண்ணங்க அல்லது தூசி இல்லாமல். பயன்பாட்டு பருக்கம் முக்கியம். குழந்தல் இருந்தால் பயன்பாட்டை கண்காணிக்கவும். பகுதி 4 டிஜிட்டல் சுகாதாரம், சேமிப்பு மற்றும் மென்பொருள் மேனேஜ்மெண்ட். குழம்பிய அறை போல குழம்பிய கைபேசியும் மெதுவாகவும் குழப்பமாகவும் இருக்கும் போலவே இருக்கும். ஒரு பெரும் குற்றவாளி உங்கள் போன கலைப்பாக்குவது என்பது சேமிப்பு நியர்லி ஃபுல் ஆக்கிவிடுவது. உங்கள் போனின் இயங்கும் அமைப்பு சரியா இங்க பல வகையான காலியா இருக்கும் இட வேண்டும். கேஷ் கோப்புகள் மற்றும் தற்காலிக தரவுகளை மையமாக கையாள். பொதுவா உங்கள் மொத்த சேமிப்பின் குறைந்தபட்சம் 30% வச்சிருக்க முயற்சி செய்யுங்கள். சேமிப்பு 90%க்கு மேல் இருந்தா நீங்க செயல்திறன் தள்ளுபடி காண்பீங்க. உங்கள் சேமிப்பை அமைப்புகளில் சென்று ஸ்டோரேஜ் பகுதியில் பாருங்க. அது உங்கள் இடத்தை பிடிச்சுள்ள விரிவுகளை காட்டும். இடத்தை விடுபடுத்துதல், டிஜிட்டல் ஒழுங்குபடுத்துதல் தொடக்கம். அப்ளிகேஷன் பட்டியலை திறந்து பல மாதங்கள் பயன்படுத்தாத செயலிகளை நீக்குங்க.
பின்புல செயலிகள் செயல்பட்டு பகுதி சார்ந்து சுற்றுச்சூழல் அபாயங்கள், வெப்பம் மற்றும் நீரை தவிர்க்குதல். உங்கள் ஸ்மார்ட் போனின் நுட்ப மின்கத்திகளை 2 பெரும் புறக்கணிக்கப்பட்ட எதிரிகள் உள்ள அதிக வெப்பம் மற்றும் எந்த ஒரு தரமும். முதலில் வெப்பத்தை பற்றி தொடங்குவோம். உயர் வெப்பநிலை உங்கள் போனின் பேட்டரிக்கு மாற்ற மறுக்க முடியாத சேதத்தை கொண்டு வரும். அது திறனையும் ஆயுளையும் குறைக்கும். அது போனின் ப்ராசஸரை மந்தப்படுத்த செய்துட்டு செயல்திறன் மந்தமானதாக இருக்கும். பொதுவா மக்கள் செய்யும் தவறு காரின் டாஷ்போர்டில நேரடி வெயிலில் கைபேசியை வைக்கிறார்கள். காருக்குள் ஆறு சூடாக்கி உங்க சாதனத்துக்கு ஓவனாகி இருக்கும். உங்கள் போனை எடுத்து செல்லவும் அல்லது கிள கம்பார்ட்மெண்டில் வைத்து சேமிக்கவும். வீட்டில் வெப்ப ஆதாரங்களை கவனியுங்க. விளையாட்டு கன்சோல் மீது உங்கள் போனை வைக்காதீங்க. லேப்டாப் மீது வைக்காதீங்கள். ஹீட்டர் அருகில் வைக்காதீங்கள். சூரிய ஒளியில் உள்ள கண்ணாடி ஜன்னலின் மேல் வைக்காதீங்கள். முன்பு சொன்னபடி உயர்தர கேமிங் போன காய்ச்சலாம். நீண்ட நேரம் 4K வீடியோ பதிவு செய்வதும் போன காய்ச்சும். உங்கள் போன் மிகுந்த வெப்பமா உணரப்பட்டா ஓய்வு எடுத்துக் கொள்ளவும். செயலிய மூடு சில நிமிடங்களுக்கு கேஸை நீக்கி வெப்பம் விரைவாக தனிய உதவும். சாதாரண வெப்பநிலைக்கு திரும்ப தணிக்க விடுங்கள். ఇప్పుడు மற்ற பெரிய அபாயம் நீர். நவீன பல போன்கள் நீர் மற்றும் தூசி எதிர்ப்பு IP ரேட்டிங் வந்தாலும் இது நிரந்தர அம்சம் அல்ல. பகுதி 6 உங்க டிஜிட்டல் கோட்டை பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை அடிப்படைகள். இன்றைய உலகில் உங்க டிஜிட்டல் வாழ்வின் திறவுகோள்களை கொன்றுது. அதனா அதை பாதுகாக்கிறது விருப்பமல்ல, அது அவசியம். முதல் அடிப்படை பாதுகாப்பு முறையாகும் பல வினாக்களுக்கு முன்பாகவும் ஒரு வலுவான திரை பூட்டு இருக்க வேண்டும். சாதாரண நாங்க இலக்க பின் இருக்காமல்ல, ஆனால் நீல்த் சிக்கலான கடவுச்சொல் அல்லது இலக்கிய எண்கள் கொண்ட பாதுகாப்பான குறியீடு மிகவும் நல்லது. அதை விட சிறந்தது உங்கள் போன் வழங்கும் பயோமெட்ரி விருப்பங்களை பயன்படுத்துங்கள். விரல் அடையாள் சாளரங்கள் முக அங்கீகாரம் நன்றாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். அவை மிகவும் வசதியானவையும். இதை அமைக்க ஒரு நிமிடம் சூடாகாது. செயலிகளை அதிகாரப்பூர்வ ஆப் ஸ்டோர்ஸ் இருந்து மட்டுமே நிறுவுங்கள். ஒரு கவனமற்ற துண்டு வலைத்தளத்தில் இருந்து செயலியை பதிவிறக்கம் செய்வது மால்வேர் அபாயம் உண்டு. செயலிகள் கேட்கும் அனுமதிகளை சந்தேகமாக பாருங்கள். வெளிநாட்டு வைஃபைகள் கவனமாக இருங்கள். தன்னை பாதுகாக்க VPN பயன்படுத்துங்கள். நீங்கள் அவ்வப்போது பயன்படுத்தாத போது வைஃபை, ப்ளூடூத், GPS லொகேஷன் சர்வீசஸ் அணைக்கவும். பகுதி 7 முடிவு நீண்ட காலம் நீடிக்கும் தொலைபேசிக்கு எளிய பழக்கங்கள். ஆகவே இதுவெல்லாம் உங்கள் ஸ்மார்ட் போனை பராமரிப்பது பொறியியல் படிப்பை வேண்டாமே அல்லது பெரிய நேரம் எடுத்துக்கல தேவையில்லை. இது சிறிய ஈடுபட்ட பழக்கங்களின் தொடர். இவை ஒன்றாக சேரும்போது உங்கள் சாதனத்தின் செயல்திறன் மற்றும் ஆயுள்ல பெரிய மாற்றம் காணப்படும். இது உங்கள் போன முக்கிய முதலீடாகவும் அத்தியாவசிய கருவியாகவும் நடத்துவதை குறிச்சு. இந்த எளிய நடைமுறைகள் கொண்டு நீங்கள் பிரச்சனைகளை தடுப்பதோடு மட்டுமல்ல, உங்க சாதனம் ஆகவும் தீர்க்கப்படும் வரை நன்றாக உங்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வீங்கள். முக்கிய பாடங்களை வேகமா மீளவா பார்க்கலாம். பேட்டரியை 80% மற்றும் 80% இடையே சார்ஜ் செய்யுங்கள். உயர்தர சான்றளிக்கப்பட்ட சார்ஜர் பயன்படுத்துங்க. கைபேசி பராமரிப்பு உபகரணங்கள், மைக்ரோ பேப்பர் துணி, சார்ஜர் மற்றும் கேபிள், பாதுகாப்பு கேஸ், டெம்பர்டு கண்ணாடி. நல்ல கேஸ் வைக்கவும். டெம்பர்டு கண்ணாடி ஸ்கிரீன் புரொட்டக்டர் வைக்கவும். சேமிப்பு நிரம்ப விடாமல் டிஜிட்டல் சுகாதாரத்தை பராமரிக்கவும். பயன்படுத்தாத செயலிகளை நீக்குங்கள். மென்பொருட்களை அதிகாரப்பூர்வ ஸ்டோர்கள் இருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்யுங்கள். சுற்றுச்சூழல் அபாயங்களை நினைச்சு கொண்டு வெப்பமும் நீரும் தொலை. பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் அண்ட் ஷேர் செய்யவும். அடுத்த வீடியோ நிலையை கண்காணிக்க உங்கள் போனின் அமைப்புகளில் பேட்டரி உடல்நிலை பார்க்கலாம். ஐபோன்ல செட்டிங்ஸ், பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங். பல ஆண்ட்ராய்ட் போன்களில் செட்டிங்ஸ், பேட்டரி அல்லது கண்டறிதல் கருவி. அதிகபட்ச திறன் 80% கீழாக இருந்தால் தினசரி பயன்பாட்டில் அதனை உணர ஆரம்பிப்பீங்கள். இந்த அளவீடு பேட்டரி மாற்றம் செய்ய வேண்டிய நேரத்தை காட்டும். முட்டிகை போன் வாங்குவதற்கு விட இதுவே பலமா குறைந்த செலவு. இது சில மாதங்களுக்கு ஒரு முறை சோதிப்பது நல்ல பழக்கம். இறுதியில் கருவிகள் பற்றி பேசுவோம். எப்போதும் நிச்சயமா உங்கள் போனுட வந்த அசல் சார்ஜர் மற்றும் கேபிளை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள்.
அவைகள் சரியான மின்சார அளவை கொடுக்க வடிவமைக்கப்பட்டவை. 3. கட்சி சார்ஜரை பயன்படுத்த வேண்டிய நிலை வந்தா எளிதா மலிவானதே வாங்க வேண்டாம். கனமான தரமில்லாத சார்ஜர் மின்னழுத்தத்தில மாறுபாடு கொடுச்சு உங்கள் பேட்டரிக்கு சேதம் செய்யலாம். அது தீ விபத்துக்கு சூடை ஏற்படுத்தலாம். போனை எங்கு வைக்கிறீங்கள் என்பதை கவனியுங்கள். பின்புற பாக்கெட்டில் வைக்காதீங்கள், அங்கு உட்கார்ந்தால் உடையும். விசைகள் சேர்ந்த பையின் உள்ளே வைக்காதீங்கள், திரை அல்லது லென்ஸை சேதப்படுத்தலாம். மென்மையான நிலையான மேற்பரப்பில் வைக்குங்கள், மேசை விளிம்பில் இல்ல. குழந்தைகள் இருந்தா பயன்பாட்டை கண்காணிக்கவும். சிறிய கைகளால் தவறுதல்கள் பொதுவாக நடக்கின்றன. இது போன்ற சிறிய நடவடிப்புகள் தரை தவறுதலை குறைக்கும். சுத்தம் செய்யும் விஷயத்தை மறக்காதீங்க. போனின் போர்ட்டுகள், குறிப்பாக சார்ஜிங் போர்ட், தூசி மற்றும் துண்டுகளை சேமிக்கலாம். ஃபைபர் கெலி போன்ற உலோக பொருட்களை பயன்படுத்தாதீங்க. சிம் எஜெக்டர் போன்ற உலோக கருவிகளும் தவிர்க்கவும். இதனா உள்ளகப்பின் சேதமடைந்துவிடும். கம்ப்ரெஸ்ட் ஏர் பார்ட்ஸ் கொண்டு மெதுவாக தூசி எடுத்து அகற்றுங்க. நெகிழ்வான உலோகம் அல்லாத கருவி பிளாஸ்டிக் டூபிக் கண்டு மெதுவாக தூசி அகற்றவும். திரை மற்றும் உடம்பு சுத்தத்துக்கு மைக்ரோ பைப்பர் துணியை பயன்படுத்துங்க. ஆபரணங்கள் இல்லாமல் சார்ஜையும் பொது கணக்கரை சரியாக அமைத்து மெதுவாக இணைக்கவும். சார்ஜிங் போர்டை காலமா சுத்தம் செய்யும் பழக்கம் அமர்த்துங்க. நீங்கள் பயன்படும் செயலிகளுக்கான கேஷ் முறை அணிக்குங்க. கேஷ் செயலி வேகமா திறக்க தற்காலிக தரவு, ஆனாலும் அதிகமானால் இடம் பிடிக்கும். அப்பின் அமைப்புகளில் கேஷ் அளிக்கலாம். முக்கிய பயண தரவு சேமிக்கப்படும், அதை நீக்காதீங்க. பிரபல செயலிகளுக்கு லைட் பதிப்புகளை பரிசீலிக்கவும். Facebook லைட், கூகுள் மேப்ஸ் கோ புகைப்படங்களும் வீடியோக்களும் பெரிய இடம் பிடிக்கும். ஆயிரக்கணக்காக சாதனத்தில் வைக்காமல் கிளவுட் சேமிப்ப பயன்படுத்துங்க. கூகுள் போட்டோஸ், ஐக்ளவுட் போட்டோஸ் போன்ற சேவைகள் உங்கள் மீடியா தானா காப்பு எடுத்து சாதனத்தில இருந்து நீக்க உதவும். வைஃபை மீது பேக்கப் அமைக்கலாம். வெளி சேமிப்புக்கு கோப்புகளை நகர்த்துவது மற்றொரு விருப்பம். மைக்ரோ SD ஆதரிக்குமானா கேமராவை நேரடியா கார்டில் சேமிக்க சொல்லுங்க. பெரிய கோப்புகளுக்கா வெளியே USB-C ஃபிளாஷ் டிரைவ், லைட்னிங் ஃபிளாஷ் டிரைவ். கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர் போன்ற அதிகாரப்பூர்வத்திலிருந்து தான் செயலிகளை பதிறக்குங்கள். தெரியாத தளங்களில் இருந்து நிறுவது சைட் லோடிங், மால்வேர் அபாயம் உண்டு. OS மற்றும் செயலிகளை புதுப்பிச்சு வையுங்கள். வைஃபை மீது ஆட்டோ அப்டேட் அமைக்கவும், அது அப்டேட்ஸ் தானாகிறது. IP ரேட்டிங் இருந்தாலும் பாதுகாப்பு மைத்தனைகள் காலத்தா மெட்ட ஆப்பர் ஆகுது. மேலும் அது பசுமை நீரில் செய்யப்பட்ட பரிசோதனைகள் அடிப்படை. கடல் நீர், குளத்தின் குளிர்ந்த நீர் எச்சரிக்கை. எந்த IP ரீடிங்கையும் விபத்துகளுக்கான பாதுகாப்பு நடுவனான் செய்யாக்கா பார்க்க வேண்டும். நீரில் நீச்சலுக்கு அழைப்பு இல்லை. உங்கள் போன தீர்மானமாக நீருக்குள் மூழ்க வேண்டாம். மழையில் அல்லது மிகவும் ஈரமாக கைலுடன் பயன்படுத்ததை தவிர்க்கவும். உங்கள் போன் தற்செயலா ஈரமாகினா முதலில் அதை உடனே அணைதல் ஷார்ட் சர்க்கியூட்டுகளை தடுக்கும். மென்மையா முக்கரன் துணியால் துடைக்கவும். எந்த சூழ்நிலையிலும் அது அரிசியில் வைக்க வேண்டாம். இது ஒரு தவறான நம்பிக்கை. அரிசி தூசி போர்ஸுக்கு சென்று வேறு பிரச்சனைகள் உருவாக்கும். பதிலுக்கு போன உலர் நன்கு காற்றோட்டமுள்ள இடத்தில வைப்பத குறைந்தது 4 முதல் 45 மணி நேரம் செயல். நீர் உள்ளே தீவிரமாக சென்று இருந்தா, குறிப்பா கடலு நீர் அல்லது குளத்தின் நீர் இருந்தா உடனே தொழில்நுட்ப கடைக்கு அழைச்சு சென்று அப்பகுதிகளை சரியாக சுத்தம் செய்துவது சிறந்தது. எப்போதும் உங்கள் சாதனத்தை வெப்பமும் நீரும் இருந்து விலகிய பாதுகாப்பான சூழலில் வைச்சிருங்கள்.